ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு வந்தோம். இங்கே வந்த இடத்துல சீதாப்பழம் மரத்தில் நிறைய காய்ச்சிருக்குது. இங்கே பாருங்க, இங்கே இருங்க, இங்கே பாருங்க, நிறைய காய்ச்சிருக்குது. இங்கே பாருங்க, சீதாப்பழம் இதுதான். ஆனால் இங்கே வந்து சீதாப்பழம்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள் இடத்துல இதை வந்து பாஞ்சி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாட்டு பாஞ்சி, மலம்பாஞ்சின்னு 2 சைஸ் உண்டு. இதில் வந்து இங்கே பாருங்கள், நிறைய காய்ச்சிருக்குது. நாங்கள் இன்னைக்கு கொஞ்ச நாள் ஆச்சு விலைக்கு வந்து, அப்புறம் இன்றைக்கி தான் வந்தோம் மழைக்கு அப்புறம். இங்கே வந்து பார்த்தா நிறைய சீத்தாப்பழம்லாம் நிறைய காய்ச்சிருக்குது. இங்கே இருந்து வெயில்னால வீடியோ சரியாக கிளியராக இல்லை. இங்கே பாருங்கள், நிறைய காய்ச்சிருக்குது, தெரியுதா? நிறைய கிடக்குது, நிறைய சீத்தாப்பழம் காய்ச்சிருக்குது. இங்கே வந்து இது பாஞ்சி பழம்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு சீத்தாப்பழம் மரம் நிற்குதா? நீங்கள் இப்படி பறித்து சாப்பிட்ருக்கீங்களா? இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. இதுதான் மலம்பாஞ்சி. இங்கே பாருங்கள், இது மலம்பாஞ்சி, இது மலைப்பாஞ்சி மரம், அது சீத்தாப்பழம். அதாவது 2, அது நாட்டு பாஞ்சி, இது மலம்பாஞ்சி. இது 2மே நிற்குது. இது மலைப்பாஞ்சியில் இன்னும் காய் வரல. இனி இது காய் வரும்போது இது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சீத்தாப்பழம் தான் நான் காய்ச்சிருக்கு நிறையா. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சீத்தாப்பழம் காய்ச்சிருக்கு பறித்து சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, இது மலம்பாஞ்சி. இது இன்னொரு சீத்தாப்பழம் மரம் இங்கே நிற்கிது. இங்கே பாருங்கள், இதுவும் நிறைய காய்ச்சிருக்குது, தெரியுதா? நிறைய காய்ச்சிருக்குது. இது பழுக்கட்டும், இன்னும் விளையலை. விளைஞ்ச பிறகு பறிக்கும் போது நான் வீடியோ போடுறேன். சரியா? எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? ஓகே, தேங்க்யூ.